உங்களோட கம்ப்ளைண்ட்டை போலீஸ் வாங்கவே இல்லையா, இல்லை அது சீரியஸாக கன்சிடர் பண்ணலையா, நீங்கள் அதை ஒழுங்காக எழுதினீங்களா? ஸ்ட்ராங் அண்ட் எஃபெக்டிவ் போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி எழுதுறது பார்க்கலாம் வாங்க. ஸ்டெப் 1, ஸ்டிக் டு ஃபேக்ட்ஸ். என்ன நடந்துச்சு, எப்போ, எங்கே, எப்படி, சிம்பிளாக க்ரானலாஜிக்கல் ஆர்டரில் சொல்லுங்கள். நோ லாங் எமோஷனல் ஸ்டோரிஸ். எக்ஸாக்ட் டேட் அண்ட் டைம் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்டெப் 2, அக்யூஸ் டீடைல்ஸ் கொடுங்க. நேம், டிஸ்கிரிப்ஷன், வெஹிக்கிள் நம்பர், ஃபோன் நம்பர், டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் அட்டாச் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ட்ராமாக்காக ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், ஃபேக் எவிடன்ஸ் கொடுக்காதீங்க, அப்புறம் ஜெயிலுக்கு போகணும். ஆஸ் பர் செக்ஷன் 229 ஆஃப் பிஎன்எஸ் 3 வருஷம் இம்ப்ரிசன்மெண்ட் இருக்குங்க. கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணதுக்கு அக்னாலஜ்மெண்ட்டாக சிஎஸ்ஆர் காப்பி வரும், சேஃபாக வச்சுக்கோங்க. இனிஷியல் இன்வெஸ்டிகேஷனில் பேசிக் ஆஃபென்ஸ்க்கு இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் தாங்க எஃப்ஐஆர் போடுவாங்க. நான் இது வரைக்கும் பார்த்ததுல டொமஸ்டிக் வயலன்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இந்த தேவையில்லாத த்ரெட்ஸ், அப்யூஸ் இதெல்லாம் வேண்டாம். கீப் இட் ஃபேக்சுவல், கிளியர் அண்ட் ஸ்ட்ராங். அண்ட் ரிமெம்பர், உங்கள் கம்ப்ளைண்ட் உங்களோட வாய்ஸ். ஸோ யூஸ் இட் வைஸ்லி அண்ட் ஃபாலோ மீ ஃபார் மோர் லீகல் அப்டேட்ஸ்.